சொன்னது போலவே பிரஸ் மீட் குடுத்துட்டாரு. 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்காரு. பிரிஞ்சவங்கலாம் ஒன்று சேரணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன், திரு எடப்பாடிக்கு பொதுச் செயலாளருக்கு. இத எப்படி பார்க்குறாங்க திமுக? குறிப்பா முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவங்களுடைய டீம். ஏற்கனவே பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பிரஸ் மீட் குடுக்க போறேன்னு சொன்ன உடனேயே, முன்னாள் அமைச்சர்களான திரு தங்கமணி, திரு வேலுமணி போன்றவர்கள் தொடர்புக்கு போறாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஃபோன் கால்ஸ அட்டெண்ட் பண்ணல. சமாதானம் செஞ்சுருவாங்களோ அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஓப்பனாகவும் போட்டு உடைச்சிட்டாரு. கெடு விதிச்சிருக்காரு. இங்க சிஎம் அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகல இருந்து அதே மாவட்டத்தை சேர்ந்த ஈரோடு திரு முத்துசாமி அமைச்சரா இருக்காரு. அப்புறம் கரூர்ல இருந்து திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர். அவர் தான் இப்ப மேற்கு மண்டலத்தை ஃபுல்லா பாத்துக்கிறாரு. இப்ப சமீபத்துல முன்னாள் அமைச்சர் திரு தோப்பு வெங்கடாசலம், இப்படி பலர் வந்திருக்காங்க. அப்படி இருக்க புதிதாக செங்கோட்டையன் ஒருத்தரையும் இதுல சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல செங்கோட்டையன் அவரு அங்க இருந்துகிட்டு இப்படி சில விஷயங்களை சில கலகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தா அதை ஒட்டியே எடப்பாடியும் அதையே சுத்திட்டு இருப்பாரு அதுலயே. அப்ப மேற்கு மண்டலம் மேலும் வீக் ஆகும். அவங்களால ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் கவனம் செலுத்த முடியாது. டாக் முழுக்க அதிமுக ஒன்றிணைணும்னு அதுவாகவே இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரீயா நம்ம ரூட்டை கிளியர் பண்ணி அந்த டார்கெட் 200 அடைஞ்சிடலாம். அதனால இப்போதைக்கு அங்க பத்த வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அரசியல் ரீதியா நல்லது அப்படின்னு வேடிக்கை பார்க்கிறார்கள் திமுகவினர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்துடைய சீனியர் தலைவர்கள்.